உங்கள் யாவருக்கும் சமாதானம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நேரத்திலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய மகத்துவங்களை வெளிப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார். ஏன்னா நாம யோசிப்போம், நம்முடைய காரியங்களை யார் செய்வார், நம்முடைய காரியங்களை செய்கிறதற்கு உறுதுணையாய் உதவியாய் யார் நமக்கு இருப்பாங்க. நமக்கு முன்னாடி இவ்வளவு நிறைய காரியங்கள் இருக்கிறது, இவ்வளவு பெரிய டாஸ்க் இருக்குது, இதெல்லாம் நாம் எப்படி செய்வோம்? ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், இது எப்படி நம்மால் அதை நிறைவேற்ற முடியும்? ஏன்னா இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் அதிகமா இருக்குது. அப்போ நம்முடைய பாவங்களை நாம் என்ன செய்தால் அதை கழிக்க முடியும்? உலக பிரகாரமா நான் பார்க்கும் பொழுது அநேக பிராயச்சித்தங்கள் சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த நதியில போய் மூழ்கினா பாவம் கரையும், இந்த இடத்துக்கு போனா பாவம் கரையும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய முன்பாக இருக்கிற அந்த டாஸ்கை முடிப்பதற்கு, நம்முடைய பாவங்களை நாம் கழுவுவதற்கு அதை எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. நம்ம முன்னாடி இருக்க டாஸ்கை நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு, நம்முடைய பாவங்களை நாம் மாற்றுவதற்கு, அழிப்பதற்கு, பாவத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, உலகத்தினுடைய ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையிலே தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். ஏன்னா நம்முடைய வாழ்வை தேவன் அவ்வளவு அதிகமாய் சித்தத்தோடு நடத்துகிறார், ஒரு திட்டத்தோடு நடத்துகிறார். நாம் அவருடைய வழிக்கு செல்ல வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், அவருடைய சமூகத்தில் நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாவங்களை, சகல ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து இருக்கிற கிருபாதார வழியாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து நம்முடைய பாவங்களை மீட்பதற்காக, பாவங்களை மன்னிப்பதற்காக சிலுவையிலே மரணித்து உயிர்த்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைப்பூட்டுகிறார். எனவே நாம் நமக்கு முன்பதாக இருக்க காரியங்களை நாம் செய்வதற்கு, நம்முடைய பாவங்களை மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து பலியாய் இருக்கிறார். நமக்காக உயிரோடு எழும்பி அந்த மீட்பின் நிச்சயத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் மகிழ்ச்சியோடு நாளை துவக்கும். தேவன் தம்மை நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.